தாவீது ஒரு ஆடு மேய்க்கிறவன். அந்த ஆடு மேய்க்கிறவன் யுத்தம் நடக்கிற இடத்திற்கு தன்னுடைய சகோதரரை பார்த்து நலம் விசாரித்து வருவதற்கு அவன் செல்கிறான். அங்கே அவன் கண்ட காட்சி, ஒரு மனிதன் கோலியாத், அந்த பெலிஸ்தன் வந்து நிற்கும் போது சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களும் பயந்து பின்வாங்கி ஓடி போவார்கள். இவன் பார்க்கிறான், என்னடா ஒரு மனுஷனுக்கு எல்லாரும் பயந்து ஓடுறாங்களேன்னு சொல்லி. அப்பொழுது நான் அவனை கொண்டு விடுவேன் என்று சொல்லுகிறான். சவுல் இடத்துல கொண்டு போகும்போது சவுல் சொல்லுகிறான், நீ சின்ன பையன், அவன் ஆரம்பத்திலிருந்து யுத்த வீரன், உன்னால் அவனை ஜெயிக்கவே முடியாது என்று, உன்னால் அவனை மேற்கொள்ளவே முடியாது, பெலிஸ்தனை நீ ஜெயிக்க முடியாது என்று சொல்லுகிறான். இல்லை இல்லை, நான் அவனை கொன்று விடுவேன் என்று சொல்லுகிறான். உடனே சவுலனுடைய எல்லா விதமான யுத்த உடைகளை எல்லாம் அவனுக்கு போட்டு, நீ இப்போ புறப்பட்டு போகலான்னு சொன்னான். அவன் சொன்னான், இதெல்லாம் எனக்கு தேவையில்லையா, இதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லை, எனக்கிட்ட இருக்கக்கூடிய என்ன பலம் இருக்கோ, எனக்குள்ள தேவன் வைத்திருக்கிற என்ன பலம் இருக்கோ, என்ன ஆற்றல் இருக்கோ, என்ன திறமை இருக்கோ, அதை வைத்துக்கொண்டு நான் செல்கிறேன் என்று சொல்லி ஒரு தடி, கூழாங்கல், ஒரு கவனிலே கல்லை வைத்து குறி தவறாமல் எரியக்கூடிய ஒரு டேலண்ட் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்திருக்கிறார். அவனுக்கு திறமை இருக்கு பாருங்க. ஈட்டியை வச்சு குத்தணுங்கிற திறமை இல்லை, பெரிய ஆயுதங்களை கொண்டு போய் சண்டையிட வேண்டும் என்கிற ஒரு திறமை இல்லைங்க. ஆனால் எதிர்த்து நிற்கிறவன் பெரிய பலசாலி, யுத்த வீரன். ஆனால் இவன்கிட்ட என்ன இருக்கு? சின்ன திறமையை தான் ஆண்டவர் கொடுத்திருக்காரு. என்ன? ஒரு கல்லை கவன்ல வச்சு குறி தவறாமல் அடிக்கக்கூடிய ஒரு திறமைங்க. அந்த திறமை எனக்கு போதும்னு சொல்லிட்டு போறான். பெலிஸ்தனை எதிர்கொள்ளுகிறான். ஒரே ஒரு கல் கவனில் வைத்து சரியாக எறிகிறான். அவருடைய நெற்றி பொட்டில் பட்டு விடுகிறது. அல்லேலூயா. தாங்க, நமக்குள்ள திறமை இருக்குங்க. பெரிய திறமை நமக்கு தேவையில்லை, சின்ன திறமை இருந்தாலும் போதும். கர்த்தர் கொடுத்திருக்கிற திறமைங்க, அது உங்களை ஆற்றல் உள்ள அந்த திறமை, அது வலிமை மிகுந்த திறமை. அந்த பெலிஸ்தனை கொன்று போடுகிறான். அன்புக்குரியவர்களே, உங்களுக்குள்ள தேவன் வைத்திருக்கிற அந்த திறமையை, அந்த டேலண்ட்டை நீங்க பயன்படுத்துங்க. அது சிறியதோ பெரியதோ அதை பற்றியெல்லாம் இல்லை. கர்த்தர் உங்களுக்குள்ள வைத்திருக்கிற டேலண்ட்டை நீங்க பயன்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஒரு பெரிய வெற்றி வீரனாக மாற்றுவார். மிக சிறந்த இடத்துல உங்களை உயர்த்தி வைப்பார். நாமும் ஆண்டவரிடத்திலே கேட்கிற போது அந்த ஆற்றலை நமக்கு வெளிக்கொண்டு வருவார். நாமும் உலகத்திலே பெரியவர்களாக வாழ தேவன் உயர்த்தி வைப்பார். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம்,